இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே கலங்க வேண்டாம் கலக்கம் வேண்டாம் துணை நான் இருப்பேன் என்றீர் நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வே எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே வருத்த நேரத்தில் நான் போகும் பாதையில் இருளும் சூழ்ந்த பயண வேளையில் அன்பால் என்னை அணைத்திட்டீர் தோள் மீது சாய்ந்து நின்றீர் தோழனாய் மாறி தோள் மீது சாய்ந்து நின்றீர் தோழராய் மாறி நின்றீர் கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பே எனது இதய அன்பு தெய்வமே என் மீது உமது பாசம் வைத்தீரே நட்பு சுற்றம் பழித்த சமயத்தில் தாயை போல அணைத்தீரே புயலும் வீசி
தேசிய பணியின் வாழ்வினில் புகலிடம் தந்து தாங்கினீர். கண்ணீரை துடைத்தீரே, கண்மணியாய்க் கொண்டீரே. கண்ணீரை துடைத்தீரே, கண்மணியாய்க் கொண்டீரே. கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. கலங்க வேண்டாம், கலக்கம் வேண்டாம், துணை நான் இருப்பேன் என்றீர். நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறைச்சொற்றொடர்கள் 31 முதல் 35 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளை விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இந்த கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் வரைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு கடுகு விதை எப்படி வளர்ந்து பறவைகள் தங்குகின்ற இடமாக ஒரு கருவியாக மாறுகிறதோ, எந்த அளவுக்கு ஒரு புளிப்பு மாவு எல்லா மாவையும் புளிப்பேற வைத்து மக்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறதோ, அதுபோல நாமும் சிறியது என்பதை விட இந்த உலகத்திற்கு பயன்படுகின்ற கருவிகளாக மாற அழைக்கப்படுகிறோம் என்ற அழைப்பை ஏற்று இந்த திருவிழா காணுகிற புனித அல்போன்சாவின் வாழ்க்கை வரலாற்றை உள்வாங்கி கடுகுகளாக புளிப்பு மாவாக செயல்பட அழைப்பை ஏற்று வளர்வோம். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபார்சூன் 500 நிறுவனங்களின் ஆலோசகராக இருந்தவர் டோனி வெயின்ரைட் என்பவர் ஒருமுறை செய்தியாளர் ஒருவருக்கு பேட்டி கொடுக்க அதிகாலை 6 மணிக்கு நேரம் தந்திருந்தார். பேட்டியும் நடந்தது. பேட்டிக்கு முதல் நாள் டோனியின் கால் மூட்டில் ஒரு தசை உள்ளே கிழிந்திருந்தது. வலது கண்ணிலே இரத்த நாளம் ஒன்று கசிய தொடங்கியிருந்தது. அவர் அப்பாவுக்கு உடல்நிலை திடீரென மோசமானது. அப்படி இருந்தும் அவர் பேட்டி கொடுத்தார். பேட்டியின் போது டோனி செய்தியாளரிடம் சொன்னார், 6 வயதில் எனக்கு தரப்பட்ட பாடம் வலி தாங்குதல். நான் எடுத்த முடிவுகளிலிருந்து வலியாலோ வருத்தத்தாலோ பின்வாங்குவதே இல்லை. இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் வலிகளை தாங்கும் போது வாழ்க்கை நிச்சயமாக வளமையாகும். இன்றைய இல்லை என சொன்னால் நாளைக்காவது. இன்றைக்கு இந்திய நாட்டின் முதல் புனிதர் அல்போன்சாவின் விழாவை கொண்டாடுகிறோம். நற்செய்தியில் இயேசு கூறுவார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று. தூய் அல்போன்சா தன்னுடைய வாழ்விலே நிறைய துன்பங்களையும் சிலுவைகளையும் நோய் நொடிகளையும் சந்தித்தவர். அவற்றையெல்லாம் அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டாராம். தனக்கு வந்த நோய்கள் வழியாக இயேசு தன்னை முழுமையாக அன்பு செய்கிறார் என்று நினைத்தவர். அந்த துன்பங்கள் நோய் நொடிகள் வழியாகவே இறைவனை மேலும் மேலும் கண்டு கொண்டார். நம்முடைய வாழ்வில் துன்பங்களை நாம் எத்தகைய மனநிலையோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துன்பங்களை கண்டு கடவுளை சபிக்கின்றோமா, அல்லது துன்பங்கள் தான் இன்பத்திற்கான நுழைவாயில் என்பதை உணர்ந்து கொள்கின்றோமா என்று நாம் ஆய்ந்து பார்ப்போம். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், பலி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் என்பார் கவிஞர் பா. விஜய். ஆகவே நம்முடைய வாழ்வில் துன்பங்களை நாம் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளும் போது ஒரு நாள் உயர்ந்த இடத்தை அடைவோம் என்பது உறுதி. நாம் வலிகளை தாங்கும் போது வாழ்க்கை வலிமையாகுமாகவே
இந்த நாளில் நாம் முடிவெடுப்போம். பொதுநல வாழ்வுக்காக வரிகள் வருகின்ற பொழுது தாங்கிக் கொள்வோம். நாங்கள் கொஞ்சம் பேர் தானே, கடுகு தானே என்று ஒதுங்கி இருக்க வேண்டிய தேவையில்லை. வாழ்க்கை என்பது போராட்டம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கெடுக்கக்கூடிய அனைத்து சட்டத்திட்டங்களையும் எதிர்க்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை, வரிகளை தாங்குகின்ற பிள்ளைகளாக மாறும். அல்போன்சா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கடந்த போது அவரை அருகே இருந்து கவனித்துக் கொண்டவர் லூயிசா என்னும் சகோதரி. ஒரு நாள் இரவு வேளையிலே சபைத்தலை உர்சலா என்பவர் இல்லத்தில் அங்கும் இங்கு நடந்து கொண்டிருந்தாராம். அந்நேரத்தில் அல்போன்சாவின் அறையில் உள்ள விளக்கு மட்டும் அணைக்கப்படாமல் எரிந்து கொண்டிருந்தது. அறையில் அவர் யாரோ ஒருவரோடு பேசுவது போன்று இருந்தது. அந்த இரவு வேளையில் அல்போன்சா யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒருவேளை அவருக்கு உதவி செய்கின்ற சகோதரி லூயிசாவோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா என்று அவருடைய அறையில் இருந்த ஜன்னல் வழியாக உற்று பார்த்தாராம். அப்போது அவர் கண்ட காட்சி அவரை மேஷலிக்க வைத்தது. ஆம், அல்போன்சா அவருக்கு உதவி செய்ய சென்ற லூயிசாவோடு பேசிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் தூங்கி கொண்டு வெகு நேரமாகிவிட்ட போலும் மாறாக அவர் தந்தை சவாரா குரியாகோஸிடம் பேசிக் கொண்டிருந்தாராம். இதை பார்த்த உர்சலா சத்தம் எதுவும் எழுப்பாமல் தன்னுடைய அறைக்கு திரும்பி விட்டாராம். அடுத்த நாள் காலையிலே சபைத்தலைவி உர்சலா அல்போன்சாவை போய் பார்த்தபோது அவருடைய நோய் முற்றிலுமாக நீங்கி இருந்தது. குறிப்பாக சிறு வயதில் அவருடைய கால்களில் தீயினால் ஏற்பட்டிருந்த காயம் காணாமல் போயிருந்தது. இதை கண்டு சகோதரி உர்சலா கடவுளை போற்றி புகழத் தொடங்கினார். அல்போன்சா கேரளாவில் உள்ள குடமாளூர் என்னும் ஊரிலே 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19 நாள் பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் அண்ணா என்பதாகும். ஆனால் ஊரில் இருந்தவர்கள் அவரை செல்லமாக அன்னக்குட்டி அன்னக்குட்டி என்று அழைத்தார்கள். அல்போன்சா சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தவர். அதனால் அவர் தன்னுடைய அன்னையின் சகோதரியிடம் வளர்ந்து வந்தார். அவர் மிகவும் கண்டிப்புள்ளவராக இருந்தார். சில நேரம் அவர் அல்போன்சாவை அடித்து உதைப்பாராம். ஆனாலும் அவர் அல்போன்சாவை கோவிலுக்கு அனுப்பி வைக்க தவறியதில்லை. அல்போன்சாவுக்கு அவருடைய பாட்டி புனிதர்களை பற்றி கதைகளை எடுத்துச் சொன்னார். அதனால் அவர் புனிதர் மீது மதிப்பு மரியாதை கொண்டு வளர்ந்தார். குறிப்பாக அவர் குழந்தை தெரேசாவிடம் அதிக அளவு கடந்த பக்தி கொண்டு வளர்ந்தார். அல்போன்சா அவருக்கு 13 வயது நடந்தபோது அவருடைய சிற்றன்னை அவரை ஒருவருக்கு மனம் முடித்து கொடுக்க நினைத்தார். ஆனால் அல்போன்சாவிற்கு அது பிடிக்கவே இல்லை. அவர் ஒரு துறவியாக வாழ வேண்டும் என விருப்பம் கொண்டிருந்தார். தன்னுடைய விருப்பத்தை சிற்றன்னையிடம் அவர் எடுத்து சொன்ன போது, அதுவெல்லாம் முடியாது, நான் சொல்லும் ஆளை மணந்துகொள், இதை தவிர்த்து வேறு எதுவும் என்னிடத்தில் பேசாதே என்று சொல்லி அவருடைய விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என சிந்தித்த அல்போன்சா தன்னுடைய கால்களை தீயில் வைத்து சுட்டுக் கொள்ளலாம் என நினைத்தார். அதன்படி அவர் தன்னுடைய கால்களை தீப்பிழம்பில் வைத்தார். ஆனால் தவறுதலாக அவர் தீப்பிழம்புக்குள் விழுந்து விட்டார். இதனால் அவருடைய கால்களில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டன. அதன் பிறகு அவருடைய திருமண காரியங்கள் நின்று போயின. அல்போன்சா தன்னுடைய விருப்பத்தின்படி 1927ஆம் ஆண்டு பர்னஜானத்தில் உள்ள தூய கிளாரா மடத்திலே கன்னியராக சேர்ந்தார். 1928ஆம் ஆண்டில்தான் அன்னக்குட்டி என்ற தன்னுடைய அல்போன்சா என பெயரை மாற்றிக்கொண்டார். சபையில் சேர்ந்த பிறகு அல்போன்சா அதிக நேரங்களை ஜெபத்திலே செலவழித்தார். தூய குழந்தை தெரேசாவின் மீது சிறு வயது முதலே அதிக பற்று கொடுத்ததால் அவரை போன்று ஒரு புனிதையாக மாற நினைத்தார். இதற்கிடையில் அவருக்கு தலைவலி, வயிற்று வலி என அடிக்கடி வந்தன. அவற்றையெல்லாம் அவர் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். அந்த நேரத்தில் தான் அவர் சங்கனாச்சேரிக்கு மாற்றலாகி போனார். அங்கே அவர் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். அவர் பாடங்களை நடத்திய விதம், மாணவர்களோடு அன்போடு பழகிய விதம், இவற்றையெல்லாம் மாணவரிடத்திலே இவருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது. மாணவர்கள் இவரை முழுமையாக அன்பு செய்தார்கள். சிறிது காலம் அங்கு பணியாற்றிய அல்போன்சா அதன் பிறகு மீண்டுமாக பர்ண ஞானத்திற்கே திரும்பி வந்தார். இப்போது அவரை கூடுதலாக உடல் நோய்கள் வாட்டின. ஆனாலும் அவர் துன்பங்கள் வழியாக இறைவன் தன்னை அன்பு செய்கிறார். துன்பங்கள் வழியாக இறைவன் தன்னுடைய பாடுகளில் பங்கு பெறச் செய்கிறார். வரிகள் வழியாகத்தான் வாழ்வு உண்டு என்பதை கடவுள் உணர்த்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த நோய்களை எல்லாம் பொறுமையோடும் ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் சபையில் இருந்த சகோதரிகள் சிலர் அல்போன்சா புனிதையாய் போன்று நடித்து கொண்டிருக்கிறாள் என்று விமர்சித்தார்களாம். இச்செய்தி சபை தலைவி உர்சலாவின் காதுகளை எட்டியது. அவர் அல்போன்சாவிடம் இது பற்றி சொல்லிய போது, இயேசு தன்னை விமர்சித்தவர்களை மன்னித்து அன்பு செய்தார், அதுபோன்று நானும் என்னை பற்றி விமர்சிக்கின்றவர்களை மன்னித்து அன்பு செய்கிறேன் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்ட சபை தலைவி அல்போன்சாவின் மீது இன்னும் அதிகமாக மதிப்பு மரியாதையும் கொள்ள தொடங்கினார். அல்போன்சாவிற்கு எதிர்காலத்தில் நடப்பதை முன்னரே தெரிந்து கொள்கிற திறனை கடவுள் கொடுத்திருந்தார். எதிர்காலத்தில் நடக்க இருந்த நிறைய காரியங்களை, தன்னுடைய சாவையும் தான்
முன்னரே தெரிந்து கொண்டார். இதனால் நிறைய மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவரிடம் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்படியாக கேட்டார்கள். அதுபோன்றே இவருடைய ஜெபத்தின் பயனாக அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறியது. இந்த சமயத்தில் அல்போன்சாவிற்கு நாளுக்கு நாள் அவருடைய உடலில் இருந்த வயிற்று வலி, அதாவது அல்சர் முற்றியது. அதோடு கூட அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்தது. இப்படி பல உபாதைகளை சந்தித்த அல்போன்சா 1946 ஜூலை 28 இம்மண்ணுலக வாழ்வை துறந்தார். அவருடைய அடக்க திருப்பலியில் பேசிய ரோபல்ஸ் என்ற அருள் தந்தை அருள் சகோதரி அல்போன்சாவின் பொருட்டு ஒரு நாள் இந்த பரஞானத்திற்கு கருதினார்களும் ஆயர்களும் ஏராள மக்களும் வருவார்கள் என்றார். அவர் சொன்னது நிறைவேறியது. ஆம், இன்றைக்கு பரஞானத்தில் உள்ள தூய அல்போன்சாவின் கல்லறைக்கு ஏராளமான மக்கள் போகிறார்கள். தாங்கள் கேட்ட வரங்களை அவர் வழியாக பெற்று வருகிறார்கள். தூய அல்போன்சா இந்திய நாட்டின் முதல் புனிதியாக உயர்ந்து விண்ணிலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாமும் முடிந்த வரைக்கும் இவளை போல கடுகாக புளிப்புமாக செயல்படுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறையாட்சியின் வேந்தனை இயேசுவே, ஆண்டவரே, இதை போற்றுகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களது ஒவ்வொரு செயலும் சொல்லும் புன்னகையும் ஊக்க மொழிகளும் இந்த உலகிற்கு விண்ணரசு மதிப்பீடுகளை அறிவிக்கட்டும். நாங்களும் ஒரு நற்செய்தியாளர்களாக இன்று முழுவதும் வாழ்வோமாக. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே.
நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய
நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.